ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பழங்கள் வந்து நிறையா வந்து ஓப்பன்லேயே நம்ம வச்சுருப்போம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகப்படியான அந்த கொசுக்களோட தொல்லை வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். அதாவது பழைய ஈக்கம்னு சொல்லுவீங்களா, குட்டி குட்டியாக இருக்கும், அதை தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து இந்த சீசனில் அதிகப்படியாக நம்ம கிச்சனில் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பழங்கள்னு மட்டும் இல்லை, இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீசனில் நம்ம வெங்காயம் வச்சுருந்தாலும் சரி, அதுலேயுமே வந்து அந்த பல கொசுக்கள் வந்து அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து அதிகமாக அழுகி இருக்கும். ஸோ அதுலேருந்து நிறைய உற்பத்தி ஆகும். இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பல கொசுக்களை நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கிச்சனில் ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி பழங்களை வைக்கும்போது ஓப்பன் ஸ்பேஸில் இப்படியே வைக்காதீங்க. ஸோ ஒரு தடவை வந்து ஒரு பூச்சி வந்து உட்காரும்போது அதுலேருந்து திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் பழங்களை எப்பயுமே இப்படி ஓப்பன்லேயே வைக்காமல் மேலே வந்து ஒரு கிளாத்தை வந்து நம்ம போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து அந்த கொசுக்கள் வந்து மேலே அது உட்காராமல் இருக்கும். நம்ம ஓரளவுக்கு அதை சுத்தமான பழங்களை சாப்பிடணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை சுத்தமான ஒரு கிளாத்தை போட்டு மேலே இது மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா எல்லா டைமே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து பழங்களை எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வெளியில் வச்சுருக்கக்கூடிய பழங்களை கட்டாயம் இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து இப்போ அந்த கொசுக்களை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கொசுக்களை விரட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த ட்ராப் வச்சு நம்ம அதில் கண்ட்ரோல் பண்ணுறதும் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ஒரு 2-3 நாளாக நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பொருட்களை போட்டு தான் நான் வந்து புகை போட்டுட்ருக்கேன். இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. அதாவது அதிகப்படியாக உற்பத்தி ஆகாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லாவே தெரியுது. கொசுக்கள் வந்து குறைஞ்சிருக்கிறதும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொசுக்களை வந்து நம்ம விரட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லார் வீட்லேயுமே சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஸோ இதை தான் வந்து நான் சமீபம் ஒரு 4 நாளாக வந்து பயன்படுத்திட்டுருக்கேன். நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. மெயினான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான். ஸோ இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அதே மாதிரி கூடவே கொஞ்சம் மஞ்சளும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துளசி இலையோட வாசத்துக்கும் இது வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த சாம்பிராணி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம பூஜை அறையில் வெறும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் ஏற்றி வைப்போம். ஸோ அந்த மாதிரி அங்கே மட்டும் நம்ம ஏற்றி வைக்காமல் கிச்சன்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஒரு 2 வந்து நம்ம பருத்தி வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த கொசுக்கள் வந்து கண்ட்ரோல் ஆகுது. கண்டிப்பாக ஒரே நாளெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகாது. தொடர்ந்து ஒரு 3-4 நாள் நம்ம ஈவினிங் டைமில் நம்ம பூஜை அறையில் எப்படி தூபம் காமிக்கிறோமோ அதே மாதிரி கிச்சன்லேயும் நம்ம ஏற்றி வைக்கும்போது அந்த கொசு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. இப்போ அது எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிச்சனில் வந்து நம்ம சாம்பிராணி போடுறதுக்காக நான் இந்த மாதிரியான தூபக்கால் தான் வந்து பயன்படுத்துகிறேன். இது கொஞ்சம் நல்லா அகலமாகவும் இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட அந்த தணல் தான் உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு 4-5 வந்து ஒட்டுக்காக எடுத்துக்கோங்க. 1-2 இதுக்கு வந்து பத்தாது. ஸோ ஒரு 4-5 எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த தணல் வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் வந்து நம்ம இந்த மஞ்சளையும் அதே மாதிரி துளசி இலையும் போடும்போது நல்லா அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ முதல்ல இதை வந்து பற்ற வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு அந்த புகை வந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள், ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணிலே இதையும் மஞ்சளையும் கொஞ்சம் தூவி விட்டுருங்க. அடுத்து இதுலேயே வந்து கொஞ்சமாக நம்ம துளசி இலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து நல்லா கையில் கிள்ளிட்டு ஸோ அந்த எரிஞ்சிருக்கக்கூடிய இந்த சாம்பிராணிலே போட்டுட்டு நமக்கு எங்கெல்லாம் அந்த கொசுவோட தோலில் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையுமே காமிக்கலாம். ஸோ இதோட ஸ்மெல்லுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கண்ட்ரோல் ஆகிறது நல்லாவே தெரியும். போட்ட முதல் நாளே வந்து எல்லாமே போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. படிப்படியாக குறையிறத வந்து நீங்கள் கூட பார்க்கலாம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வந்து இதை ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிறது தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா இந்த இலையிலேருந்தும் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது இது கிச்சனில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் காமிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம மஞ்சளும் துளசியும் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்மளோட சுவாசத்துக்குமே இது ரொம்ப நல்லது தான். ஸோ அதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. நம்ம கிச்சனில் மட்டும் இல்லை, இது வீடு ஃபுல்லாகவும் கூட நம்ம காமிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எங்கே வந்து அந்த பழைய ஈக்களோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த புகையை வந்து காமிங்க. இதை வந்து ரெகுலராக ஒரு 3லேருந்து 4 நாள் தொடர்ந்து இதை போட்டுட்டு வரும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.